Welcome students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th ஸ்டாண்டர்ட்ல chapter 5 coordinate geometryல exercise 5.3ல 5th sum ஓகேவா. அதுல என்ன சம் கொடுத்திருக்காங்க? O வந்து 0,0 is the center of the circle. ஒரு சர்க்கிள் இருக்குது. அதுல சென்டர் வந்து என்னவா O. அது வந்து எவ்வளவு 0,0 ஓகேவா. Okay. Whose one chord is AB where points A and B are. அந்த சோடுனா இங்க வேணாலும் வரலாம், இங்க வரலாம், அங்க வரலாம், எங்க வேணாலும் வரலாம். நம்ம இங்க ஒரு ஏபி சோடு வரும், ஸ்ட்ரெயிட் அட் ஏபி சோடுனா இங்க இருக்கும். இதுல எங்க வேணாலும் இப்படி இப்படி இருக்கும். ஓகேவா? ஓகே. அதாவது இந்த ரவுண்ட்ல ரெண்டு தான் நினைக்கிறதா என்னது சோடு. ஓகேவா? அப்ப ஏபி ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுல ஏ வந்து என்னதான் 8,6 பி வந்து என்னதான் 10,0. ஓகே. OD is the perpendicular from the center to the chord AB. அதாவது சென்டர்ல இருந்து ஒரு perpendicular line அது வந்து D யா இருக்கா. ஓகே. Find the coordinate of the midpoint of OD. OD ஓட coordinate வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்சலாமா? இது ஈஸி தான். OD வந்து என்னது perpendicular to the perpendicular to AB. ஓகேவா? அப்போ OD வந்து என்னது bisect of chord. இந்த OD வந்து என்னது AB ஓட bisect. Okay, அப்போ D is the midpoint of AB. அதுதானா? இதுல வந்து midpoint of AB. OD வந்து perpendicular வந்து center வந்து சென்டர்னால அது midpoint. ஓகே, AB. அப்போ midpoint கண்டுபிடிச்சிடலாமா? midpoint ஃபார்முலா ஏற்றவும் என்னது ஈஸியான ஃபார்முலா. midpoint of a line என்ன ஃபார்முலா? x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. ஓகே. அடுத்து AB ஓட மிட்பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? அப்பதான் நமக்கு D கூடது கிடைக்கும். D ஓட இது ஓகே. மிட்பாயிண்ட் ஆஃப் a line AB அதாவது D தான். AB ஓட மிட்பாயிண்ட் D தான். அப்ப D தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ இது x1 y1 x2 y2. Okay, AB then அப்ப x1 என்னது 8 plus x2 என்னது 10 divided by 2. அடுத்து y1 என்னது 6 plus y2 என்னது 0 by 2. அப்ப 8 plus 10 எவ்வளவு 18 by 2. 6 plus 0 6 by 2. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? 1 2s are 2, 9 2s are 18. 1 2s are 2, 3 2s are 6. அப்போ 9,3 தான் என்னதோட வேல்யூ? D ஓட கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? ஓகே. அப்போ D கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நமக்கு என்ன கேட்டாங்க? ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த மிட்பாயிண்ட் ஆஃப் OD. இந்த ODக்கு எது கண்டுபிடிச்சோம். இப்போ மிட்பாயிண்ட் Dக்கு எது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது OD ஓடது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ OD ஓடது கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே. மிட்பாயிண்ட் ஆஃப் OD. மிட்பாயிண்ட் ஆஃப் OD என்னது? O வந்து நமக்கு என்னது 0,0. D வந்து நமக்கு என்ன கிடைச்சு 9,3. ஓகேவா? அப்போ இது x1 y1 x2 y2. இப்போ x1 plus x2 by 2. ஓகே. y1 plus y2 by 2. அப்போ என்ன வரும்? 9 by 2. இது வந்து 3 by 2. இதுதானே கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போ midpoint of OD is OD ஓட கோஆர்டினேட்ஸ் கேட்டிருக்காங்க. இதுதான் கொஞ்சம் ஈஸி தானா? midpoint of அந்த ABக்கு கண்டுபிடிச்சிடும். D கிடைச்சிடும். D கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த OD கண்டுபிடிக்கிறது ஈஸி. அவ்வளவுதான். ஓகே. ஃபிஃப்த் சம்ல பாயிண்ட்ஸ் A கொடுத்திருக்காங்க, B கொடுத்திருக்காங்க, C are the vertices of an isosceles right angled triangle. அதாவது இது வந்து இந்த isosceles right angle triangle அதாவது ABC. ஓகேவா? where the right angle is B. B தான் என்னது right angle. இப்போ இந்த right angle triangle. ஓகே. ஓகே. இதுல வந்து B தான் வந்து என்னதான் right angle. அப்ப இது A, இது C. ஓகே. ABC. இது B தான் right angle triangle. A வந்து என்னது -5,4. B வந்து என்னது -1, -2. C வந்து 5,2. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? find the coordinates of D such that ABCD is square. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? C ஓட கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். அந்த A இது வந்து ABCD வந்து ஸ்கொயர்னு என்ன பண்ணணுமா? ப்ரூவ் பண்ணணும். இதுலாமா?
அப்போ சின்ஸ் நம்ம என்னது ஏபிசிடி வந்து ஒரு ஸ்கொயராகவே எடுத்துக்கலாம். ஸ்கொயராக இருந்துச்சுன்னா ஓகே இஸ் த ஸ்கொயர். ஓகே அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கும். இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசினா இதுக்கும் மிட் பாயிண்ட். இப்போ ஏசி இருக்குது ஒரு ஸ்கொயருக்கு இதுக்கும் போது நடுவில் அந்த ஏசிக்கும் பிடிக்கும் மிட் பாயிண்ட் இதாக தான் இருக்கும். கரெக்டா? அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி சீக்வல் என்னதான் இருக்கும். இப்போ இந்த இதுக்கும் போட்டோம்னா நமக்கு மிட் பாயிண்ட் ஏசிக்கும் பிடிக்கும் மிட் பாயிண்ட் இதாக தான் இருக்கும். கரெக்டானா? அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி என்னது மிட் பாயிண்ட் ஆஃப் ஸ்கொயராக எல்லாம் ஈக்குவல் தான் இருக்கும். இதுவும் இப்போ இங்கே இப்படி வரும்போது நமக்கு என்னது ஏசிக்கும் பிடிக்கும் இதுதான் மிட் பாயிண்ட். அப்போ ரெண்டு ஏசியோட மிட் பாயிண்ட்டும் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடியும் என்னதான் இருக்கும் சேமாக தான் இருக்கும். ஓகே அப்போ நம்ம அடுத்து நமக்கு டிக்கு என்னன்னு தெரியாது, நம்ம அதை ஏபி எடுத்துக்கலாம். ஓகே லெட் த பாயிண்ட் பி the point DB எனது A, Bன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பாயிண்ட் நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். ஓகே இப்போ மிட் பாயிண்ட் லைனோட ஃபார்முலா என்னது? லைனோட ஃபார்முலா என்னது? x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. கரெக்டா? அது நம்ம எதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்? ஏசி கண்டுபிடிச்சலாமா? ஓ மிட் பாயிண்ட் of a line AC is equal to AC. அப்போ AC னா இது வந்து x1 y1 இது வந்து x2 y2 ஆ இருக்கும். இப்போ x1 என்னது -5, x2 வந்து என்னது 5, y1 என்னது 4, y2 வந்து 2. ஓகே இப்போ AC நம்ம x1 என்னது -5 plus x2 5 by 2, y1 4 plus 2 by 2. ஓகே அப்போ இது வந்து என்னது -5 வந்து 0 by 2 இது equal to 0 by 2 4 by 6 by 2. இப்போ இது வந்து 1 2 3 2 6 ஆகுமா? அப்போ நம்ம பாயிண்ட்ஸ் மிட் பை என்ற பேசி வந்து என்னது 0, 3. இது வந்து 0, 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே அடுத்து வந்து என்னது மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. பிடி வந்து நமக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கும் ஸ்கொயரில். ஓகே ஓகே ஸ்கொயரில் வந்து என்னது இதுவும் இந்த வெர்டிசஸ் எல்லாம் ஈக்குவல் தானே. அப்போ இந்த பாயிண்ட் ஈக்குவல், அதனால தான் நம்ம என்னது இது எடுக்கிறோம். இப்போ பிடி வந்து நமக்கு என்னது இது வந்து x1 y1 x2 y2. ஓகே அப்போ x1 என்னது -1 plus x2 என்னது a by 2. அடுத்து y1 என்னது -2 y2 என்னது b by 2. நமக்கு என்ன வரும்? இது வந்து என்னது -1 plus a by 2. இது என்னது -2 is equal to அதேதான். ஓகே இது இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னதான் இருக்கு? இப்போ நமக்கு ஏசியும் பிடியும் வந்து என்னது ஈக்குவல். கரெக்டா? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி. ஏசியும் பிடியும் ஈக்குவல். அப்போ இதை ஈக்குவல் டு இதாக்கலாம், இதுவும் ஈக்குவல் தானே. அப்போ -1 plus a by 2 -2 plus b by 2 எதுக்கு ஈக்குவல்? ஏசிக்கு ஈக்குவல். 0, 3க்கு ஈக்குவல். புரிஞ்சுதா? ரெண்டுமே வந்து என்னது அந்த மிட் பாயிண்ட் ஈக்குவல்னால நம்ம ரெண்டுமே ஈக்குவல் பண்ணியிருக்கோம். பிடியோட மிட் பாயிண்ட் ஆஃப் பிடியும் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல்னால என்னது பிடி இஸ் ஈக்குவல் டு ஏசியோட வேல்யூ எழுதி வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ ஈக்குவல் பண்ணிடலாமா? அப்போ இது வந்து பாருங்க இதுவும் ஈக்குவல்னால அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கும், இதுவும் ரெண்டாவது ஈக்குவலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து -1 plus a by 2 is equal to என்னது இதுக்கு நேரம் இங்கே என்ன இருக்கு 0 போட்டுக்கும். ஓகே அப்போ -1 plus a is equal to இது இந்த கிராஸ் லைன் இங்கே போகும். அப்போ 0 into 2 எவ்வளவு நமக்கு 0.
அப்போ இங்கே ஏ இங்கே ஏதாவது டிவைடில் இருக்குது மல்டிப்ளையில் போகும், மல்டிப்ளையில் இருக்குது டிவைடில் போகும், அந்த ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும். அதனால இது மல்டிப்ளை வந்து 0 ஆயிடுச்சு. இங்கே என்ன இருக்குது ஏ, இது ப்ளஸில் இருக்குது நடுவில். அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும், சிம்பிள் மாறும். இங்கே வரும்போது -1 +1 மாறும். ஓகேவா, அதாவது அடிஷன் சப்ராக்ஷனில் இருக்கிறது அந்த சைடு சிம்பிள் மாறும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது அந்த சைடு அந்த டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளையில் போகும், அதாவது மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். ஓகேவா, அப்போ ஏயோட வேல்யூ என்னது 1. ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பிக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். பிக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, -2 + b/2 = இங்கே செகண்டாக இருக்கிறது இங்கே செகண்டாக இருக்கிறது பார்ப்போம் 3. என்ன சொன்ன, டிவிஷன் உள்ளது கிளாஸில் போகும்போது அங்கே மேலே போகும். இப்போ 3 × 2. இப்போ -2 + b = 6. இப்போ ப்ளஸ் பி இங்கே என்ன சொன்னேன், மற்ற இது அடிஷனல் சப்ராக்ஷன் அங்கே இருக்கும்போது என்ன ஆகும், அந்த இங்கே பார்க்கணும், இந்த சிம்பிள் பார்க்கணும், ரெண்டு கடையில் ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த இது வந்து அங்கே போகும், அங்கே போகும்போது என்ன சிம்பிள் மாறும், -2 என்னவாகும் +2 மாறும். ஓகேவா, இப்போ b = என்னது 8. அப்போ a = என்னது 1, b = வந்து 8. அப்போ நம்ம வெர்டிசஸ் ஆஃப் டிக்கு என்ன வரும், a வந்து என்னது 1, b வந்து என்னது 8. 1, 8 தான் ஆன்சர். ஓகே, புரிஞ்சதா? நம்ம ஒன்றும் இல்லை, மிட்பாயிண்டை கண்டுபிடிச்சு ரெண்டு சைடுமே ஈக்குவல் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, 7th sum பார்க்கலாமா? 7th sum என்னது, the points a b c கொடுத்துருக்காங்க are the mid points of the side. அதாவது இது வந்து என்னது ஏபிசிங்கிறது என்னது ட்ரையாங்கிள், அதோட mid points of the side DE EF FD of the triangle DEF. triangle நமக்கு என்னது DEF தான். ஓகேவா, ஓகே, அதில் உள்ள மிட் பாயிண்ட்ல என்னதான் DE, ஃபர்ஸ்ட் DE தானே, DEல வந்து A, அடுத்து EFல வந்து B, இதில் வந்து C. ஓகேவா, மிட் பாயிண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏபிசிங்கிறது மிட் பாயிண்ட், மிட் பாயிண்டோட இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 0,7, 1,9. ஓகே, அடுத்து என்னது, ஷோ தட் த குவாட்ராண்டல் ABCD is a parallelogram. ஓகே, இப்போ என்ன இருக்கலாம், ABCD இது வந்து parallelogram நம்ம வந்து என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஒரு ட்ரையாங்கிளோட மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இதை வந்து என்னது, இந்த வந்து என்னது இது parallelogram வந்து நம்ம என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். இல்லைம்மா? ஓகே, நமக்கு என்ன இதுக்கு முன்பு தந்துட்டாங்க, இந்த DEFக்கு வேல்யூ நமக்கு தெரியாது. நம்ம அதை என்ன பண்ணிடலாம்னா, இதை வந்து x1 y1, இதை வந்து x2 y2, இதை வந்து x3 y3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ எழுதிடலாமா, அதை லெட் D be x1 y1 எடுத்திருக்கேன், E வந்து என்னது x2 y2ன்னு எடுத்திருக்கு, F வந்து என்னது x3 y3ன்னு எடுத்துருக்கு. ஓகேவா, அடுத்து நம்ம மிட் பாயிண்ட் இதை ஃபார்முலா எழுதணும். மிட் பாயிண்ட் ஆஃப் அ லைனுக்கு என்ன ஃபார்முலா, x1 + x2/2 y1 + y2/2. ஓகே, இது வந்து பெரிய சம் மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக அது புரிஞ்சிச்சதுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி சம், வந்து நீண்டு போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா, ஓகே, ஃபார்முலா எழுதியாச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் என்னது, மிட் பாயிண்ட் ஆஃப் டி, மிட் பாயிண்ட் ஆஃப் டி நமக்கு என்ன வந்திருக்காங்க, மிட் பாயிண்ட் வந்து டியோட மிட் பாயிண்ட் வந்து ஏ, கரெக்டா? அப்போ இது வந்து பாயிண்ட் ஃபார்முலா எழுதுவோமா, இது x1 x2 அதே தான் வரும், x1 + x2/2, இது x1 y1 தானே, அப்போ இந்த ஃபார்முலாவும் அது எதில் வரும், y1 + y2/2 சீக்குவல் என்னது, மிட் பாயிண்ட் ஆல்ரெடி நமக்கு தந்துட்டாங்க, -3,6 தந்துருக்காங்க. இப்போ சீக்குவல் -3,6. ஓகேவா, நம்ம இதுக்கு முந்தின சம்பளம் நம்ம ஈக்குவல் பண்ணலாம், இதுக்கு நேரம் உள்ளது இது, இதுக்கு நேரம் உள்ளதை எடுத்து பண்ணோம், அதே தான். x1 + x2/2 சீக்குவல் என்னதான் இருக்கும், -3 இருக்கும். ஓகேவா, இப்போ நான் கிராஸில் பண்ணுறேன், x1 + x2 சீக்குவல் என்னது, -3 × 2 என்ன வரும், x1 + x2 -6. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ரெண்டாவது எடுக்கிறோம், y1 + y2/2 சீக்குவல் என்னது, ரெண்டாவது உள்ளது 6. அப்போ இது கிராஸில் மேலே போகுமா, அப்போ y1 + y2 6 × 2
அப்போ y1 plus y2 என்னது 12. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. புரிஞ்சதா? இதை வச்சு தான் அடுத்த பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், டியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். மிட் பாயிண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியுனால அந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலால ஈக்குவல் டு எழுதி அதை ஈக்குவல் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 2 எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் டிக்கு மிட் பாயிண்ட் பார்த்து இ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? மிட் பாயிண்ட் ஆஃப் EF என்னது x2 x3. அப்போ x2 plus x3 by 2 இங்கிறது y2 y3. இப்போ y2 plus y3 by 2 equal to என்ன வரும் நமக்கு? நம்ம எடுத்துட்டோம். ஓகே, இங்க எடுத்துக்கலாமா? x2 plus x3 by 2 y2 plus y3 by 2. அதோட மிட் பாயிண்ட் நமக்கு என்னது b வந்து என்னது 0,7. ஓகே, அடுத்து நம்ம இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? அதேதான். x2 plus x3 by 2 is equal to 0. அப்போ x2 plus x3 is equal to என்னது 0 into 2. x2 plus x3 is equal to என்னது 0. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்து இங்க என்னது y2 plus y3 by 2 is equal to 7. y2 plus y3 is equal to என்னது மேல போகுமா? அப்போ 7 into 2. y2 plus y3 is equal to என்னது 14. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 னு வச்சுக்கோங்க. புரிஞ்சு? அதே தான் திரும்ப ரிப்பீட் பண்ணணும். திரும்ப ரிப்பீட் என்னது இந்த சைடு கண்டுபிடிக்கணுமா? அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் DF க்கு என்னது x1 இந்த ரெண்டு x1 x3 y2 y1 y3 by x1 plus x3 by 2 y1 plus y3 by 2. FD எடுக்கலாம்னு பார்த்தா அதுவும் எடுக்கலாம். FD எடுக்க x3 plus x1 வரும். எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ஈக்குவல் டு என்னது? அதுக்கு மிட் பாயிண்ட் 1,9. ஓகே, இனி ஈக்குவல் பண்ணிடலாமா? x1 plus x3 by 2 is equal to 1. ஓகே, இங்க மேல போமா? அப்ப x1 plus x3 is equal to 1 into 2. x1 plus x3 is equal to 2. Equation number 5. இங்க என்னது y1 plus y2 by 2 is equal to 9. இது மேல போமா? y1 plus y2 is equal to 9 into 2. y1 plus y2 is equal to 18. Equation number 6. நமக்கு 6 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதுல ஒன்னாவது ஈக்குவேஷன், மூணாவது ஈக்குவேஷன், அஞ்சாவது ஈக்குவேஷன் எக்ஸ் வச்சு வரும். ரெண்டாவது ஈக்குவேஷன், நாலாவது ஈக்குவேஷன், ஆறாவது ஈக்குவேஷன் ஒய் வச்சு வரும். நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் எல்லாம் வச்சு உள்ள இடத்து எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஒய் எல்லாம் வச்சு என்ன செய்யலாம்? அடுத்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அடுத்து இதுல வந்து நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 நமக்கு என்னது கிடைச்சிருச்சு? x1 பிளஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 நமக்கு என்ன கிடைச்சது? x1 plus x2 is equal to -6. ஈக்குவேஷன் நம்பர் 2 நமக்கு என்ன கிடைக்கும்? y1 plus y2 is equal to 12. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது வந்து நம்பர் 2. நமக்கு இப்போ 1 1 3 5 இந்த மூணையும் வச்சு ஃபர்ஸ்ட் x க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்போ add equation 1 plus 2 plus 3 மூணையும் ஆட் பண்ண போறோம். 1 என்னது? x1 plus x2. ஓகேவா? அடுத்து என்னது? plus x2 plus x3. அதாவது இந்த சைடுல மட்டும் எடுக்கிறேன். ஓகேவா? அடுத்து என்னது? x1 plus x3 equal to இந்த சைடுல இதெல்லாம் எழுதுங்க. இங்க வந்து -6 plus 0 plus 2. ஓகேவா? என்ன செஞ்சிருக்கேன்னா ஒன்றும் இல்லை, இன்னும் ஒன்று x1 plus x2, ரெண்டாவது என்னது x2 plus x3, மூணாவது சம் என்னது? அஞ்சாவது ஈக்குவேஷன் x1 plus x3 எல்லாத்தையும் வரிசையாக எழுதிருக்கு. இங்கே வந்து 2 x1 இருக்கும், 2 x2 இருக்கும், 2 x3 இருக்கும். 2x1 plus 2x2 plus 2x3 ரெண்டு இருக்கா? இதெல்லாம் பண்ணும்போது வரும் 0. அதெல்லாம் -4 சிம்பிள் டிஃப்ரெண்டாக இருந்தால் மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் எழுதிட்டேன். அப்போ -6 plus 2 என்னது? -4. இதில் காமனாக 2 இருக்கா? 2 வெளியில் எடுத்துட்டேன். x1 plus x2 plus x3 is equal to -4. அப்போ இங்கே x இங்கே எழுதிட்டா
x1 plus x2 plus x3 வரும்போது என்ன வரும்? இது இங்க கீழ வரும், அந்த சைடு கொண்டு வரும்போது அது மல்டிப்ளைல இருக்கு அப்படிதானே, அது அங்க டிவைட் ஆகும். இப்போ -4/2. அப்போ x1 plus x2 plus x3 வந்து நமக்கு என்னது? 1 2 7 2 2 2 -2. இப்போ s1 plus x2 plus x3 என்னது நமக்கு -2 கிடைச்சிருக்கு. ஓகே, நமக்கு x1 plus x2 plus x3 வந்து -2. இதை வச்சு நம்ம வந்து x1 x2 கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 படி நமக்கு என்ன வரும்? ஈக்குவேஷன் 1ல x1 plus x2 is equal to -6 ன்னு இருக்கு. அப்போ x1 plus x2 க்கு வேல்யூ என்னது? -6 ஆ இருந்தா plus x3 is equal to -2. x1 plus x2 க்கு பதிலா நம்ம என்ன செய்றேன்? -6 போடுறோம். ஓகேவா? x1 plus x2 க்கு பதிலா என்ன செஞ்சிரேன்? -6 போடுறோம். அப்போ -6 plus extra x3 க்கு is equal to -2. இப்போ இங்க x3 வச்சிட்டு இங்க -2. இது வந்து என்னது? அடிஷனல். அப்ப அந்த சைடு வரும்போது சிம்பல் மட்டும் மாறி வரும். ஓகே, -6 plus 6 ஆ மாறும். அப்ப x3 ஓட வேல்யூ என்னது? இங்க டிஃபரண்ட் சிம்பிளா இருக்கும்போது என்ன செய்யணும்? செப்பரேட் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். இப்போ -2 plus 6 னா 4 plus 4. அப்ப s3 ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 2 ல எடுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2 நமக்கு என்னது? x2 plus x3 is equal to என்னது? 0. அப்போ x2 x3 0. அப்போ இங்க என்ன வரும்? x1 plus 0 is equal to -2. x2 plus x3 வந்து 0. அப்போ இந்த இதுல இந்த மூணுல என்ன செய்யணும்? x1 போட்டுட்டு இந்த இதுக்கு பதிலா 0 போட்டு. அப்போ x1 ஓட வேல்யூ என்னது? -0. என்னதுல ஒண்ணு தானே. அப்போ x1 ஓட வேல்யூ என்னது? -2. ஓகேவா? அடுத்து என்ன செய்யணும்? x3 கண்டுபிடிச்சாச்சு, x1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்? x1 plus x3 is equal to 2. ஈக்குவேஷன் நம்பர் 3. சரி, ஈக்குவேஷன் நம்பர் 3 இது 2 இல்ல, இதுதான் 3, இது வந்து 5. ஓகேவா? நம்ம x வச்சுள்ளதுல. அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 3, இது ஈக்குவேஷன் நம்பர் 5. ஈக்குவேஷன் நம்பர் 5ல நமக்கு என்ன வரும்? x1 x3. x1 plus x3 வந்து 2. அப்போ x1 plus x3 க்கு பதிலா நம்ம 2 போடுறோம். பாக்கி இருக்கிறது x2 is equal to -2. அப்போ x2 is equal to -2. இங்க வந்து இந்த அடிஷனல் அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும், -2. இங்க +2ல இருக்கிறது இங்க வரும்போது -2 ஆகும். அப்போ x2 is equal to -4. நமக்கு என்ன கிடைச்சிச்சு? x1 வந்து நமக்கு -2, x2 வந்து -4, x3 வந்து என்னது? 4 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து x இதே மாதிரி தான் y கண்டு சேம் மெத்தட். என்ன செய்யணும்? x-க்கு என்ன பண்ணாமோ அதே தான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணோம்? 3 விதையும் ஆட் பண்ணதான் அர்த்தம். இதுல வந்து என்ன வரும்? ஆட் ஈக்குவேஷன் 2 plus 3 4 plus 6. அப்போ அங்க என்ன வரும்? y1 plus y2 plus y2 plus y3 plus y1 plus y3 is equal to 1. ஓகேவா? அந்த மூணு சீக்வல் வரும்போது இங்கே என்ன வரும்? நம்பர்ஸ் என்ன வரும்? 12 plus 14 plus 18. ஓகே, இந்த செட்ல தான் அந்த செட்ல தான் எடுத்து நான் இது பண்ணிட்டேன். அப்போ இதுல 2 y1 இருக்கும், 2 y2 இருக்கும், 2 y3 இருக்கும். சீக்வல் என்னது? 22. சாரி 44. ஓகே, அப்போ இந்த 2 எடுத்தோம். அப்போ y1 அதே மாதிரி தான், x-க்கு என்ன பண்ணோமோ அதே தான். y3 is equal to 44. இந்த 2 அந்த சைடு பண்ணும்போது டிவைட் ஆகுமா? y2 plus y3 is equal to 44/2 or 22. இப்போ y1 plus y2 plus y3 என்னது? 22. இதை வச்சு அடுத்து நம்ம ஈக்குவேஷன் ஒவ்வொன்றா இங்கே என்ன பார்த்தோம் அதே தான். ஈக்குவேஷன் நம்பர் இதில் 2ல எடுக்கணும். 2 என்னது நமக்கு? ஈக்குவேஷன் y1 plus y2 is equal to 12. இப்போ y1 க்கு y2 பதிலா 12. இப்போ 12 plus y1 க்கு y2 பதிலா நான் இந்த 12 எடுத்திருக்கேன், plus y3 is equal to 22. சாரி, is equal to 22. ஓகே, அப்போ y3 வரும்போது என்ன வந்து 22 அங்கே போகும்போது என்ன ஆகும்? 12 அங்கே போகும்போது -12 ஆகும். இப்போ y3 ஓட வேல்யூ என்னது? 10. y3 என்னது? 10. ஓகே, அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 4
4ல நமக்கு என்ன தந்திருக்காங்க, y2 plus y3 is equal to 14 தந்திருக்காங்க. அப்போ y2 plus y3 வந்து 14. அப்போ y1 plus 14 is equal to 22. இதில் தான் போட்டிருக்கு. y2 plus y3 பதிலா என்னது 14. அப்போ y1 plus 14 is equal to 22. இப்போ y1 எங்க வச்சுக்கலாம், 14 அங்கே எடுத்துக்கலாம். இப்போ minus 14 ஆகும். இப்போ y1 ஓட வேல்யூ என்னது நமக்கு 8. ஓகே, y1 கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி மூணாவது லாஸ்ட் 6th ஈக்குவேஷன். 6th ஈக்குவேஷன் நமக்கு என்ன வந்துருக்காங்க, y1 plus y3 is equal to 18. ஓகேவா, அப்போ y1க்கும் y3க்கு 18. அப்போ y2 தான் இடையில இருக்கு. அப்போ 18 plus y2 is equal to 22. இப்போ y2 is equal to என்னது 22 minus 18. இப்போ y2 என்னது நமக்கு 4. y2 ஓட வேல்யூ என்னது 4. ஓகே, அப்போ நமக்கு y1 கிடைச்சிருச்சா. y1 வந்து நமக்கு என்னது 8, y2 வந்து நமக்கு என்னது 4, y3 வந்து என்னது 10. அப்போ எல்லாம் கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம பாயிண்ட் ஏசி எழுதிடலாமா. அப்போ வெர்டிசஸ் ஆஃப் டி நமக்கு என்ன வரும். ஓகே, நம்மள வெர்டிசஸ் ஆஃப் டி என்னது நமக்கு x1 y1 எடுத்தோம் கரெக்டா. இதில் x1 y1 என்னது -2, y1 வந்து 8. ஓகேயா. ஓகே, அப்போ நமக்கு டியோட என்ன கிடைச்சிருக்கு, -2, 8 கிடைச்சிருக்கு. ஏன் டி மட்டும் எடுத்துருக்கேன்னா நமக்கு இது வந்து என்ன செய்யணும், பேரலோகிராமான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். பேரலோகிராம் வந்தோம்னா இது ஏசி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியும் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடியும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் இது பேரலோகிராமாக இருக்கும். அப்படித்தானே. ஓகே, அப்போ அதனால நமக்கு டி மட்டும் போதும். நமக்கு எஃப்குள்ளது இப்போ தேவையில்லை. நமக்கு இவ்வளோ தானே நம்ம பேரலோகிராமாக இருப்போம். வெர்டிசஸ் ஆஃப் இது வந்து பிடியும் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியும் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடியும் வந்து என்னது ஈக்குவலாக இருந்தால் அது ஒரு பேரலோகிராம். அதனால நம்ம என்ன செய்யறோம், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கிறோம். ஏசி ஏ வந்து என்னது நமக்கு ஏயோட வேல்யூ என்ன பண்ணுறாங்க -3, 6. சியோட வேல்யூ என்னது நமக்கு 1, 9. அப்போ இது x1 y1 x2 y2. மிட் பாயிண்ட் x1 plus x2 தானே. அப்போ -3 plus 1/2 y1 அல்லது 6 plus 9/2. ஓகே, அப்போ என்னது -3 plus 1/2 என்ன வரும், -2/2. இங்கே என்னது 6 plus 9 என்ன வரும் 15/2. இது கேன்சல் ஆகி 1 ஆகும். அப்போது நமக்கு ஆன்சர் வந்து -1, 15/2 மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. அடுத்து மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். பேரலோகிராம்ல என்னது இதுக்கு மிட் பாயிண்டும் இதுக்கு மிட் பாயிண்டும் ஈக்குவல் தான் நமக்கு பேரலோகிராம். ஓகே, மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி வந்து என்னது, பி வந்து என்னது டின்னா இருக்கு. பி வந்து நமக்கு என்ன வரும், வேல்யூ வந்து 0,7 போட்டுருக்காங்க. அப்போ இது x1 y1 x2 y2. x1 plus y1/2 x2 plus y1/2. So y1 plus x1 plus x2/2 y1 plus y2/2. ஓகே, அப்போ இது -2/2 வரும். இது வந்து என்னது 8 plus 7 வந்து 15/2. இது 1 ஆகுமா. அப்போ -1, 15/2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க பாருங்க. அப்போ ஏசி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி மிட் பாயிண்ட் ஆஃப் பிடியும் ஈக்குவல். அப்போ இது என்னது ரெண்டுமே ஈக்குவல்னால நமக்கு இது வந்து என்னது இந்த குவாட்ரேட்டர் ABCD is a parallelogram. ஓகேவா, ஃபுல் பைசா.
கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியும், ஆனால் ஈஸி, ரொம்ப ஈஸி. எல்லாமே ரிப்பீட்டட் அதுதான் நம்ம செய்வோம். ஈஸி. ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு ஒரு 2வது வாட்டி ஒருக்க செஞ்சு பார்த்தாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் சம். ஓகேவா? ஓகே, எக்ஸாம் பார்க்கலாமா? இந்த ஏபிசி கொடுத்துருங்க. ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் என்னதான் ஏபிசிடி இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் ஆங்கிள் அட் ஏ, அதாவது ரைட் ஆங்கிள் அட் ஏ, ஏல தான் ரைட் ஆங்கிள். அப்போ இதுதான் ஏஆ இருக்கும். இப்போ இது பி, இது சி. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள், அதில் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதில் ஆங்கிள் வந்து ஏன்னா இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். Okay, so that the midpoint of the hypotenuse is equidistant from the vertices. Hypotenuse, இப்போ இது ஆங்கிளா இருந்தா இதுதான் ஹைபோதெசிஸ். கரெக்டா? அப்போ இதோட மிட் பாயிண்ட் என்ன இருக்கலாம்? இதோட மிட் பாயிண்ட் வந்து என்னதான் ஈக்குவலா இருக்குமா, ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதுதான் ஹைபோதெசிஸ், இதுதான் ஹைபோதெசிஸ். இது வந்து என்னது மிட் பாயிண்ட் இந்த டின்னு வச்சுக்கலாம். ஏ தந்திருக்காங்க -3,2, பி தந்திருக்காங்க 3,2, இது வந்து -3, -2. ஓகே, ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த இடத்துல இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும். ஓகே, மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்னது? x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. ஓகே, அதில் நமக்கு இந்த இதாவது மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் BD equal to இது வந்து x1 y1 x2 y2. 3 minus 3 plus minus 3 போட்டாலும் ஒன்று தான். equal to 2y1 plus y2 by 2. ஒரு சிம்பிள் டிஃப்ரெண்ட் ஆயிருந்தா நம்ம மைனஸ் பண்ணுவோம். கரெக்டா? மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணிட்டு என்னது பண்ணால் 3 minus 0 0 by 2. இங்கே பாருங்க 2 minus 2, அப்போ 0. 0 by 2 0 வந்து என்னது நமக்கு 0, 0. ஓகே, இது வந்து என்னது 0, 0. ஓகே, ஏன்னா நம்ம மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி வந்து என்னது நமக்கு டி தானே. மிட் பாயிண்ட் ஆஃப் பிசினா டி தான் இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு வேல்யூ 0, 0. இது நமக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது ஈக்குவலா நம்ம பார்க்கணும்ல, அதானே கேட்டிருக்காங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸான. அப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதான் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. ஓகே, அப்போ டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் வந்து ஏடிக்கு கண்டுபிடிக்கலாம். எல்லா டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏடிக்கு வந்து டிஸ்டன்ஸ்னா ஏ வந்து x1 y1 இருக்கும், டி வந்து x2 y2 இருக்கும். ஓகே, அப்போ x1 என்னது அப்படி தெரியல, இங்கே எழுதி வைக்கணும். x1 ஏடிக்கு வந்து ஏடிக்கு என்னது x1 வந்து -3, x2 வந்து என்னது 0, y1 என்னது 2, y2 வந்து 0. அப்போ ரூட் ஆஃப் x2 என்னது 0 minus -3 the whole square plus y2 என்னது 0 minus 2 the whole square. ஓகே, என்ன வரும்? அப்போ 0 plus 3 the whole square plus 0 minus 2 the whole square is equal to root of என்ன வரும்? 3 square. அப்படிதான். அப்போ 9 plus 2 square 4. ஸ்கொயர் வந்தாலே பிளஸ் தான். அப்போ ரூட் ஆஃப் 9 plus 4 என்னது? ரூட் ஆஃப் 13. அது இருக்கட்டும். அடுத்து என்னது? டிஸ்டன்ஸ் ஆஃப் சிடி. சிடி கண்டுபிடிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் சிடிக்கு வந்து என்னது? ரூட் ஆஃப் அதே ஃபார்முலா. சிடிக்கு x1 என்னது? சி வந்து -3, y1 வந்து -2, x1 வந்து என்னது? 0, y2 வந்து 0. அவங்க என்னது? x2 minus y1 -3. ஓகே, the whole square plus y2 minus y1 -2 the whole square. இப்போ நமக்கு என்ன வரும்? -3 square plus 2 square is equal to என்னது? 9 plus 4 is equal to root of 13. அதே 13 வந்துருக்கா? அடுத்த சைடு 13 வந்தால் நமக்கு ஓகே. அடுத்து என்னது? பிடி. டிஸ்டன்ஸ் ஆஃப் பிடி அதே மாதிரி என்னது? பினா x1 வந்து 3, y1 வந்து 2, x2 வந்து என்னது? இதுக்கு வந்து பிடிக்கு. ஓகேவா? x2 0, y2 வந்து 0. அதே ஃபார்முலா x2 minus y1 the whole square plus
y2 minus y1 the whole square is equal to root of அதே மாதிரி வந்திருக்கா 3 square 2 square is equal to 9 plus 4 is equal to root of 30 பாருங்க எல்லாமே ஈக்குவல் ADயும் 30 தான் CDயும் 13 root 13 தான் BDயும் root 13 தான் ஓகே எல்லாம் ஈக்குவலா இருக்கா டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கா சேமா இருக்கா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்னா அப்ப இது என்னது நமக்கு ஈக்குவலன்ட் தான ப்ரூவ் பண்ணிட்டோமா மிட் பாயிண்ட் ஆஃப் BCS equidistance in hypothesis distance னு கேட்டிருக்காங்க distance from the center ஓகே ப்ரூவ் பண்ணிட்டோமா ஈஸி தானே ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன செஞ்சிருக்கோம் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கு பிசிக்கு மிட் பாயிண்ட் வந்து டிஏ கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் அதே ஈஸி தான் சேம் தான் வரும் இப்போ 3 சேமா வரும்ல அப்போ இது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு அப்போ ஹைபோதேசிஸ் அது ஈக்குவலா பிரிக்குதா ஆமா ஈக்குவலா தான் பிரிக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் புரிஞ்சுதா உங்களுக்கு புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ